புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். போன வருஷம் மட்டும் இந்தியாவில் 33,000 ரேப் கேஸ் பயில இருக்கு சார். ஒரு நாளைக்கு ஆவரேஜா 93 கற்பழிப்பு நடக்குதா சார். 1 மணி நேரத்துக்கு ராஜு மாதிரி 4 பொண்ணுங்க. நினைச்சாலே நடுங்குது சார். ஸ்டேஷன் வர கேஸ் எத்தனைனா வானத்துக்கு பயந்து வெளியே சொல்லாதது, பஞ்சாயத்துல பைசல் ஆகுறதுன்னு இன்னும் எத்தனை கேஸ் இருக்கும். இந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மற்றொரு புறம் மிகுந்த மனவேதனையும் அளித்திருக்கிறது. பிஞ்சு பிள்ளைகளை தின்றுருக்கான் சார் அவன் ராஸ்கல். அவனை இப்போ சார் ரோடு ரோலர் அதை வச்சு ஏற்றி கொள்ளணும் சார் அவனை. இந்த சம்பவத்தில் துப்பு துளக்கும் விதமாக அந்த பகுதியைச் சேர்ந்த 7 பேரை பிடித்து போலீசார் நேற்று மதியத்தில் இருந்து இன்று அதிகாலை வரை விடிய விடிய விசாரணை நடத்தினர். இது மாதிரி எந்த இடத்தில் வச்சு பாலியல் வன்புணர்வு செய்தார்களோ அதே இடத்தில் வச்சு 4 பேரை மக்கள் கண்ணார சுட்டால் தான் அச்சம் பரவும். மரணம் ஒன்றுதான் இவர்களை ஒழுங்கா நடக்கணும்னு அறிவுறுத்திட்டே இருக்கும். பாண்டிச்சேரியில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ரொம்ப அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப இந்த நிலையில் போதைப் பொருள் பயன்படுத்தியவர்களால் தான் நடத்திருக்குங்கிற மாதிரியான தகவல்லாம் வருது. நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த போதைப் பொருட்களினுடைய ஊடுருவல் என்பது அதிகமாகி இருக்கிறது. எல்லாம் நம்ம ஆளுங்கதான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. ஒரு புதுச்சேரியில் நடந்து கொண்டிருக்கிற அரசும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணையோடு நடைபெறுகிற என்ஆர் காங்கிரசினுடைய அரசு தான். உன்னெல்லாம் குளத்துல தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கணும்டா டூபுக்கு. இதுல இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் இதுவரை பேசிக் கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சியினர் புதுச்சேரி குறித்து பேசுகிறார்களா? ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது ஒரு படுகொலையை கஞ்சாவை பயன்படுத்தியதால் தான் இது நிகழ்ந்தது என்பது உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகும் கஞ்சாவினுடைய விநியோகம் புதுச்சேரியிலே தலைவிரித்து ஆடுகிறது. புதுச்சேரி அரசு இதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு தவறிவிட்டதுன்னு தமிழ்நாட்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினர் யாராவது பேசுவதற்கு துணிச்சலோடு இருக்கிறார்களா? பேசுகிறார்களா? பேசாம இன்னைக்கு நம்ம மௌன விரதம் சொல்லிட வேண்டியதா? சொன்னா அது எப்படி மௌன விரதம் ஆகும்? இந்த பிரச்சனையில கஞ்சா விநியோகம் செய்து கொண்டிருந்த முக்கிய பிரமுகர்கள் சிலரும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சிக்குரிய தகவல்களாக இருக்கிறது. மலைக்கு அந்த பக்கம் என் தம்பி கஞ்சா விளைச்சுக்கிட்டே இருக்கான், நான் இங்க வித்துக்கிட்டே இருக்கேன், போலீஸ்கார பயலுக பாத்துக்கிட்டே இருக்காங்க. எவனாவது தரமாட்டேன்னு சொன்னாதானடா ரவுடிசம், எவனாவது விடமாட்டேன்னு சொன்னாதான் பாபா. நியாயம், நேர்மை, நீதி, தர்மம், மொத்தத்துல ஒரு ராஜ்யம் ராமராஜ்யம் பாபா. 21,000 கோடி ரூபாயை முத்ரா துறைமுகத்தில் கையகப்படுத்தினார்கள். எந்த ஆண்டு கையகப்படுத்தினார்கள்? 2021ஆம் ஆண்டு கையகப்படுத்தினார்கள். அதனுடைய எடை எவ்வளவு தெரியுமா? 2980 கிலோ. இந்த சதித்திட்டம் நடந்தது எங்க? குஜராத்ல. குஜராத் யாருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது? பாஜக. பெரம்பலூரை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகர், மாவட்ட துணைத் தலைவர் பொறுப்பில் இருந்தவர். அவருடைய பெயர் அடைக்கலராஜ். அவர் என்ன செய்தாரு? கஞ்சா விநியோகம் செய்தார் என்று சொல்லி நார்கோட்டிக் டிபார்ட்மெண்டினுடைய டிஎஸ்பியால கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். என் மக்கள் யாத்திரை பயணத்தில் அந்த அடைக்கலராஜ் உடன் நடந்து வந்தார். யாரோட நடந்து வந்தார்? அண்ணாமலையோடு நடந்து வந்தார். சார் என்ன சார் எங்க மேல சந்தேகப்படுறீங்க? உங்களா சந்தேகப்படக்கூடாதியா, பார்த்தவனே சுட்டு கொன்றுக்கணும். அப்ப அண்ணாமலைக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. அண்ணாமலைக்கு கருத்து சொல்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. தமிழ்நாட்டுக்கு மிக அருகில் இருக்கிற பாண்டிச்சேரி சார். நம்ம ரொம்ப தூரம் குஜராத்துக்கு எல்லாம் போக தேவையில்லை. இங்கேயே கஞ்சா விநியோகம் நடந்து ஒரு படுகொலை நடந்திருக்கிறதே. ஒரு இளம் சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பெண் குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் அஞ்சி நடுங்குகிறார்கள். இன்றைக்கு பாண்டிச்சேரியில ஒரு பாதுகாப்பற்ற அரசு இருக்கிறது. அந்த அரசு உங்களுடைய துணையோடு தானே நடைபெறுகிறது. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டான தூக்கி போடணும். எனவே காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை இந்த கஞ்சா விநியோகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நேரடி தொடர்பு இருக்கிறது என்பதுதான் இப்போது நாம் வைக்க வேண்டிய குற்றச்சாட்டு. இத பாரு அவனை, நாடு உருப்படணும்னா ஒன்ன மாதிரி அரசியல்வாதிகளை நடு ரோட்ல நிக்க வச்சு நெஞ்சு மேல சொன்ன. அப்ப தமிழ்நாட்டில் புழங்குவதற்கும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் தொடர்பாக எழுப்புகிற விமர்சனத்திற்கும் சரி, தற்போது புதுச்சேரியில் நடந்திருக்கக்கூடிய இந்த அவலத்திற்கும் சரி, எல்லாவற்றுக்கும் பாஜக பிரமுகர்களுக்கான தொடர்பு அதிகம் என்பதற்கான முகாந்திரம் தான் அதிகங்கிற மாதிரி பாக்குறீங்க? நிச்சயமாக சார். இந்த கத்திரிக்காய் என்னைக்கு ஒழியுதோ அப்பதான் இந்தியா உருப்படும். கடந்த ஒரு 10 நாட்களாக பல அதிர்ச்சியான சம்பவத்தை தமிழகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ட்ரக்ஸ், கஞ்சா, சிந்தட்டிக் ட்ரக் இது அனைத்துமே பொதுவெளியில சர்வசாதாரணமாக எல்லா இடத்திலும் கூட கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க.
யூபியில் லோடு ஏற்ற அந்த இடத்துல எவ்வளோ கஞ்சா விளைஞ்சு கிடக்குது பாருங்க. இந்த கம்பெனி தான் லோடு ஏற்றுறது. நாங்கள் கம்பெனி இன்னைக்கு லீவு, அதனால் இப்படி நிற்கிறோம் புட்டக்காட்டில். எவ்வளோ கஞ்சா விளைஞ்சு கிடக்குது பாருங்க. இன்னும் பில்லு முளைஞ்சு கிடக்கிற மாதிரி கிடக்குது, ஏகப்பட்டதான். அதனால தான் இவனுங்க எல்லாம் கஞ்சா அடிமையாக இருக்கானுங்க இந்திக்காரனுங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ட்ரக்ஸ், கஞ்சா அந்த செயல்படுங்க. நீ படுவா பரதேசி ஒரு மீட்டர் வந்து மிதிக்கிறான். நான் கேக்குற கேள்வியில நான் ஒரு கேள்விக்கு வந்துடுறேன். புதுச்சேரி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, போதை புழக்கம் இங்க அதீதமா இருக்கு, அத வந்து காவல்துறையினரும் கண்டுகொள்வதில்லை அப்படின்றாங்க. கிளை கட் பண்றதுனால பிரச்சனை சால்வ் ஆகாது. பொம்பளைன்னு பாக்குறேன், மரியாதை கேட்டுங்க. என்ன செய்யணும்? புதுச்சேரியில் ஆளக்கூடிய அரசு என்ன செய்யணும்? என்னங்க, புதுச்சேரியில் ஆளக்கூடிய அரசாங்கம் என்ன செய்யணும்? இப்ப இவ்வளவு நாட்களாக அவங்களுடைய செயல்பாடுகளும் கேள்விக்குறி ஆகுது இல்லையா? இப்ப நீங்க என்கிட்ட கேள்வி எதுக்காக கேக்குறீங்க? ஒரு பாஜக சார்பாக கேக்குறீங்களா, இல்ல ஒரு பெண்ணாக கேக்குறீங்களா? ஒரு பெண்ணாகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் சேர்ந்துதான் நீங்க இதற்கான பதில சொல்லணும். கேட்க முடியாதுமா? வெளியேறு வெளியேறு என பொதுமக்கள் முழக்கமிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. பொதுமக்களுக்கு எதிர்ப்புக்கிடையே சோலை நகரில் வைக்கப்பட்டுள்ள சிறுமியின் உடலுக்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அஞ்சலி செலுத்தினார். எடுத்தேம்பாரு ஓட்டம், மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.